ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் சேம் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தோம். படத்துடைய ஹீரோ உடுப்பி பகுதியில் அணக்கோட்டா பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அங்கே பார்த்தா நிறையா கொலைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும். ஒரு மர்மமான முறையில் பயங்கரமான கொலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கொலையாளி கொலை செஞ்சுட்டு ஒரு வீண பொம்மை ஒன்று வச்சுட்டு போவான். ஆனால் கொலை செய்யப்பட்டவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருப்பாங்க. அப்படியேப்பட்டவனை செலக்ட் பண்ணி ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா பார்த்து கொலை செஞ்சுட்டு இருப்பான். எந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வரும், அவரும் விசாரிப்பார், பயங்கரமான கோணத்தில் விசாரிப்பார். ஆனால் அவரால் கொலையாளி கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒரு சில பேர்த்த சந்தேகப்படுவார், ஆனால் கடைசியாக அவங்க கொலையாளி இல்லைன்னு தெரிய வரும். இப்படி இந்த கேஸ் இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ இறுதியில் இந்த கேஸை எப்படி நம்ம ஹீரோ முடிக்கிறாரு, யார் அந்த கொலைகாரர், அந்த கொடூரமான சைக்கோ கில்லர் யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தாங்க. சூப்பராக அவருடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு அதிரடியான பஞ்சு டைலாக் கிடையாது, ஹீரோயிசம் கிடையாது, இயல்பாக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே அப்படியே கனெக்ட் பண்ணுது. எவ்வளோ நம்ம சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியெல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஜேனலில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் நல்லா ரசிக்க வைக்கிது. டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் கொடுத்து நம்மளை அப்படியே திக்குமுக்காடாக வச்சுருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எமோஷனல் அப்படியே டச் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கோ கில்லர் அவங்களுடைய பிளாஷ்பேக் வரும், அதெல்லாம் கணக்கச்சிதமாக இருக்குது, இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனசு அப்படியே பாதிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு லாஜிக்கோடு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய பிஜிஎம் வேறு மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த வீணை இசை வருங்க. ஏன்னா வீணைக்கும் இந்த படத்துடைய கதைக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி பிஜிஎம்மில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஹைலைட்டு. இந்த படத்துடைய முக்கிய வெற்றிக்கு காரணம் பிஜிஎம் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான கதை மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னோன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, சேம் அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.